ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் பழசாயிடுச்சுன்னா நம்ம அப்படி அப்படியே எடுத்து வச்சுருவோம் பாருங்கள். அந்த மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அப்படி ஓரமாக வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் புது விளக்கு வாங்கி தான் நம்ம தீபம் வைப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இந்த பழைய விளக்கெல்லாம் நம்ம புது விளக்கு மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருஷம் 2-3 வருஷம் அந்த மாதிரி விளக்கெல்லாம் இருந்தால் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். புது விளக்கு மாதிரி நம்ம வந்து மாற்றிட முடியும். அதில் இருக்க எண்ணெய், அது பார்த்திங்களா கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கருப்பு எல்லாமே போயிடும். அதாவது அந்த தீபம் எரிஞ்சு அந்த இடம் கருப்பாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே சூப்பராக போயிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிப் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க பிகினர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த விளக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 2-3 வருஷத்து விளக்கெல்லாம் இதில் வச்சுருக்கேன். 1-2 விளக்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்ல விளக்கெல்லாம் மட்டும் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதில் டேமேஜ் ஆகிருந்த விளக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுலில் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப்பு 3 கப்பு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம விளக்கு வந்து தண்ணியில் சேர்க்கும் போது தண்ணி வந்து விளக்கில் வந்து அப்படியே மூழ்கி இருக்கணும். அதாவது விளக்குக்கு மேலே தண்ணி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா சூடாகி வரணும். இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு பபிள்ஸ் வர அளவுக்கு சூடாகணும். அந்த அளவுக்கு வந்தாலே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி பறக்க இருக்குது. நல்லா அங்கங்கே பபிள்ஸ் தெரியுது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக வீட்டில் சமைக்கிறோம் பாருங்கள், சமையலுக்கு வச்சுருக்கோம்ல சமையல் சோடா, அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் வந்து சால்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு பாத்திரமோ இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பக்கெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க விளக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன பாத்திரத்தில் சேர்க்கும்போது தண்ணி வந்து சரியாக விளக்கில் படாது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ண வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பக்கெட் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி சூடாக இருக்கும் பொழுது இந்த விளக்கில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. அதாவது இந்த பக்கெட்டுக்குள்ளே ஊற்றிடுங்க. விளக்கும் பக்கெட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு, அதில் இருக்க அந்த கறி எல்லாமே க்ளீனாக வந்துடும் பாருங்கள். அதில் ஏதாவது அழுக்கு எது இருந்தாலும் சரி, அப்படியே உங்களுக்கு 10 நிமிஷத்தில் க்ளீன் ஆகி வந்துடும். இதில் இப்போ வந்து நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒரு பாக்கெட் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். நம்ம ₹1 பாக்கெட் வாங்குவோம் பாருங்கள் கடையில், அதுதான் ஒரு பாக்கெட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே அலசி விட்டிங்கன்னா பாருங்கள், இது போல் லைட்டாக அப்படியே நீங்கள் அலசி விட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா அழுக்குமே வெளியில் வந்துடும். இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பழைய விளக்கு வச்சுருந்தீங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப க்ளீனாக விளக்கு வந்துடும். 2 வருஷம் 3 வருஷத்து பழைய விளக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அது வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனாகி வந்துடும். மற்றபடி நம்ம ஒரு வருஷம் போன வருஷத்து விளக்கை நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா கையிலேயே தேய்ச்சி விட்டிங்கனாலே அது வந்து நல்லா க்ளீனாகி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பக்கெட்லேருந்து அந்த பிளாஸ்டிக் பவுலுக்கே நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா பக்கெட் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வீட்டில் வந்து விளக்கு வைக்கிறத எங்கள் பாப்பா பார்ப்பாங்க. ஸோ நம்ம விளக்கு க்ளீன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. விளக்கை பார்த்தாலே போதும், அவங்க எப்பொழுதும் இது போல் சாமி கும்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சரி உள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சரி ஓகே வாங்க நம்ம அப்புறமா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னால் தான் அவங்க வந்து அந்த இடத்த விட்டே நகர்ந்து போவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் அவங்க சாமி கும்பிட்றேன்னு அங்கேயே தான் நிற்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 நிமிஷம் இது ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு விளக்காய் எடுத்து நீங்கள் அப்படியே லைட்டாக கை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். ஒரு 2-3 வருஷத்து பழைய விளக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
பாருங்கள், விளக்கு வந்து நான் இப்போ ஒரு விளக்கு எடுத்திருக்கேன். அந்த விளக்கோட முனையில், அதாவது நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றுவோம் பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் கரி இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் லைட்டாக, அதை நான் வந்து தேய்க்க கூட இல்லை, சும்மா அப்படியே தேய்க்கிறது மாதிரி தான் நான் வந்து அப்படியே எடுத்து விடுறேன். அதுலேயே வந்து அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், அதாவது அந்த கறியெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம பழைய விளக்கு நல்ல புது விளக்கு இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 வருஷத்து விளக்குன்னா லைட்டாக வந்து நமக்கு உத்து பார்த்தோம்னா அதில் வந்து கரி இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதே போல் இன்னொரு டைம் நம்ம வந்து கழுவிட்டு நம்ம வந்து காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும். அதில் இருக்க கரியே இருக்காது. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் பாருங்கள். ஸ்க்ரப் வச்சு லைட்டாக அப்படியே நீங்கள் எல்லா பக்கமும், அதாவது அந்த கறி இருக்க பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா, உள்ளெல்லாம் பாருங்கள், நான் விரல் வச்சு தான் தேய்க்கிறேன். இப்படி தேய்ச்சாலே உள்ளே இருக்க அழுக்கு, இந்த எண்ணெய் பிசுப்பு இது எல்லாமே வந்து சூப்பராக வந்துடும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பழைய விளக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக தூக்கி போட்டுடாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் எல்லா விளக்குமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கை லேசாக தேய்ச்சாலே அந்த அழுக்கு வந்துடும். இல்லைன்னா ஸ்க்ரப் வச்சு அழுக்கு கறியெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரப் வச்சு இது போல் தேய்ச்சி விட்டுடுங்க. அவ்வளோதான், இருக்கிற எல்லா விளக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வர்ற வீடியோவில் நான் வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்க்காமல் விளக்கை கையிலேயே தொடாமல் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லா விளக்குமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே எவ்வளோ புதுசு மாதிரி தெரியுது பாருங்கள். அதில் 2 விளக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி தான் நான் வந்து 2 பெரிய விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் உங்களுக்கு அது கருப்பாக தெரியுது. மற்றபடி அதில் கறியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் நான் விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கு வந்து புது விளக்கு. இந்த விளக்கு பாருங்கள், இது பழைய விளக்கு. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு புது விளக்கு மாதிரியே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்து காய வச்சுக்கலாம். ஃபேனுக்கு கீழே ஒரு டவல் போட்டுக்கோங்க. டவல் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா காய விட்டுடுங்க. நல்ல விளக்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விளக்கெல்லாம் எடுத்து நம்ம வந்து தீபம் போட்டுக்கலாம். பாருங்கள், விளக்கெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.